பல இடங்கள் நான் சொல்கிறது உண்டு. எந்த சீக்ரெட் டெக்ஸ்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சீக்வென்ஸா படிக்கணுன்றதில்ல. ஒரு புத்தகத்த ரேண்டமா திறந்து பாருங்க. எங்களுடைய மார்க்கத்திலே பார்த்தீங்கன்னா, விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிவுலகிருந்து மென் குரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள். அதில நான் ரேண்டமா டெய்லி ஒரு பேஜ் படிப்பேன். எந்த புத்தகத்துலேருந்து, எந்த நூல்லேருந்து, எந்த பேஜ நான் திரும்பி பார்த்தாலும், அன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையில அன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். இதே மாரி அன்றாட பிரச்சனைகளா இருக்கட்டும், என்னுடைய வாழ்வியல் சார்ந்த குறிக்கோள்களா இருக்கட்டும், என்னுடைய ஆன்மீகம் சார்ந்த குறிக்கோள்களா இருக்கட்டும், இது அமைவதற்கும், அதற்கு ஒரு ஷேப் குடுக்கறதுக்கும் ரொம்ப, 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 ரொம்ப ஒரு கோடியில ஒருத்தனுக்கு தான் எதை தேடுகிறோன்றது தெளிவு இருக்கும். எவ்வளோ பேருக்கு நீங்க எத தேடுறோம்ன்னு கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எத தேடுறோம்ன்னு தெரியாது, எங்க தேடுறோம்ன்னு தெரியாது. ஆனா தேடிட்டு இருப்போம். ஆனா இந்த மகா வாக்கியங்கள், இந்த சீக்ரெட் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அத படிக்கும்போது எங்கேயோ உள்ள ஒரு பொறி தட்டும். ஒரு ஸ்பார்க் உருவாகும். அது உருவாகும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, என்னுடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? அது ரொம்ப சிம்பிளா என்னோட வாழ்க்கைய நேர்மையாக வாழணும். அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிள் அஷ்டாங்க யோகால யமா, நியமா படிச்சா போதும். இதே மாரி இல்ல, என்னுடைய உலகல் சார்ந்த விஷயங்கள் நான் எப்படி இருக்கணும்? அப்படின்னா, நம்ப முன்னாடியே இத பத்தி பேசின மாரி 10 நியமங்கள் பாபுஜி மகாராஜ் சொன்னது படிச்சா போதும். இதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில எது குறிக்கோளாக இருக்க வேண்டும்? அந்த குறிக்கோளை நோக்கி நான் செல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்னென்ன விஷயங்கள் புரியணுன்றத புரிய வைக்கிறதுக்கு, இந்த சேக்ரெட் டெக்ஸ்ட்டும், புனித நூல்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு வரும்பொழுது, நம்மளுடைய குறிக்கோளானது செம்மைப்படுகிறது. கடவுள் தன்மை அடைய வேண்டும், கடவுளுடன் ஒன்றாக வேண்டும் என்ற உண்மையான குறிக்கோளை அடையும் பொழுது, லாலாஜி மகாராஜ் சொல்றாரு, இந்த அனைத்து புத்தகங்களும் உங்களுக்கு ஒரு தேவையற்ற நிலைமைக்கு வந்துவிடும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், "எ டைம் வில் கம் வென் யூ ஹேவ் டு கிவ் அப் ஆல் யுவர் நாலேட்ஜ் அண்ட் மூவ் ஆன்." வாழ்க்கையில் உனக்கு ஒரு இடத்தில் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில இதுவரைக்கும் நான் படிச்ச அத்தனையும் எனக்கு போரும். எனக்கு உண்மைன்றது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் எனக்கு இது தேவையில்லைன்ற ஒரு நிலை வரும். ஆனா, அந்த நிலை வருவதற்கு உங்களுக்கு இதை போன்ற புத்தகங்கள் உறுதுணையாக இருக்கும்.